ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கூடவே என்னோட 5 வயசு பொண்ணை நான் எப்படி சமாளித்தேன் அதையும் சொல்கிறேன். ஏன் நான் சமாளித்தேன்னு சொல்கிறேன்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். கூடவே சம்மரில் நம்மளை எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, ஒரு சிம்பிளாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது இதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு மார்னிங் காலையிலேயே எனக்கு பால் வந்துடும். பால் வந்ததும் ஒரு 9 மணிக்கு வந்துடும். பால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்டி காய்ச்சிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மாடு கறக்கும்போது அதுலேருந்து முடி வரலாம், பால் மாற்றி கொண்டு வரும்போது நிறையா தூசி வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வடிகட்டி காய்ச்சிறது ரொம்ப நல்லது. இது பசும்பால் தான், அதனால் நான் வடிகட்டி காய்ச்சிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நோன்பு காலமாக இருக்கிறதுனால வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்களா, அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ பாப்பாக்காக பொண்ணுக்காக நான் இங்கே சோறு தான் சமைக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக சமைக்கிறதுனால குக்கரில் வச்சு சமைச்சிடலான்னு தண்ணி அளந்து ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு அரிசியும் நம்ம அதில் போட்டுருவோம். நான் அரிசி ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ சைட்லேயே நம்மளுக்கு பால் நல்லா சிம்மில் கொதித்து வருது. ஸோ குக்கரில் ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாலையும் இந்த மாதிரி ஒரு கன்று போட்ட மூடி வச்சு நம்ம மூடிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, குக்கர் சூடாக இருக்கும்போது நம்மளால் டைட்டாக மூட முடியாதுன்னா இந்த மாதிரி குக்கரோட விசில் வச்சே அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக மூடிடலாம். நான் இது ஏற்கனவே ஒரு குக்கர் வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ரைஸ் ரெடியான பிறகு பொண்ணுக்காக இங்கே நம்ம சிம்பிளாக நான் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு நான் முட்டை எடுத்திருக்கேன், அதையும் உடச்சி ஊற்றிடுவோம். ஸோ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெயில் செய்கிறதுனால நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் வெறுமனையாக ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டாலே செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு போட்டுட்டு முட்டையை நம்ம நல்லா கிண்டி விட்ருவோம். ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. என் பிள்ளை முட்டை நல்லா கிண்டி இருக்கணும், பெருசு பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்னதாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிண்டின பிறகு அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 செகண்ட் கிண்டி வச்சுட்டு இதில் நான் சிம்பிளாக சேர்க்க போகிற 2 மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தான். ஸோ மஞ்சத்தூள் போட்டுவிட்டால் நம்மளுக்கு லைட்டாக கலர் வரும், கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2வது பெப்பர் பவுடர் தான். ஸோ பொண்ணுக்கு பாப்பாக்குங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இது 2 சேர்த்தாலே போதும். ஒரு சிம்பிளான எக் ரைஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயை வெறும் சோறுலையே சுட சுட சோறு போட்டு நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துடலாம். இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, என்னோடய பாப்பாவுக்கு இந்த பொண்ணுக்கு வீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கன்னத்துக்கிட்ட வீக்கம் வந்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதில் தான் அவளை வச்சு சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பையன் மட்டும் ஸ்கூல் போகிறான் இல்லையா, அண்ணன் மட்டும் ஸ்கூல் போகிறான், நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஸ்கூல் போவேன்னு ரொம்ப ஆடம். ஸோ அதை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அதையும் நம்ம ஓட்டியாச்சு. ஸோ இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால மாடியில் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, நானும் மாடியில் தான் இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப தாங்கலை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக நிறையா டிப்ஸ் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மாடியில் இருக்கிறவங்க ஒரு நைட் நேரத்தில் வெயிலெலாம் சாய்ஞ்ச பிறகு கண்டிப்பாக மாடியில் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கும். அது கூடவே நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற பொருள் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இளநீ வாரத்தில் 2 தடவையாச்சும் குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காய் நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம், அதை ஜூஸாகவும் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் ரொம்ப ஓவராக இருக்குது. இப்போ மார்ச் மாதமே நம்மளால் தாங்க முடியல. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்துக்கு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, தங்கமும் இந்த வெந்தயமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெந்தயத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு வயிற்று வலிக்குது, உஷ்ணமாக ஆகிடுது இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இந்த வெந்தயத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நைட்டு ஒரே ஒரு ஸ்பூனு வாயில் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாடி ரொம்ப ஹீட் ஆகாமல் உஷ்ணமாக இல்லாமல் நல்லா இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுமே நம்ம செய்யாமையே இருப்போம். காரணம் இன்னொருத்தவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு ஞாபகமே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெந்தயமும்.
ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வெந்தயம் சாப்பிட்டா ஒத்துக்கல, அது சாப்பிட்டா ஒத்துக்கலன்னு. ஒத்துக்காம எதுவுமே இருக்காதுங்க. வெந்தயம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஒத்துக்கும். இந்த வெயில் சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி அதிகமாயிடுச்சுன்னா, அது வெளியாகுதுன்னு அர்த்தம். ஸோ, அதனால ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 2 நாளைக்கு ரொம்பவும் இருக்கலாம். ஸோ, நீங்க 3வது நாள், 4வது நாள்லாம் தொடர்ச்சியா செய்யும்போது, உங்கள வந்து ஹெல்த் ரீதியா நெறைய வித்தியாசத்த நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ, வெந்தயத்த மட்டும் எந்த இதுலயும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ. ஸோ நெக்ஸ்ட்டு இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்காக இன்றைக்கி நான் வந்து நன்னாரி பால் ஷர்பத்து தான் போட்டிருந்தேன். ஸோ நன்னாரி பார்த்தீங்கன்னா 50 எம்எல் எடுத்தோன்னா, பால் வந்தோ இல்லை தண்ணியோ 150 எம்எல் எடுத்துக்கணும். நான் 150 எம்எல் அளவுக்கு நன்னாரி எடுத்துருக்கிறதுனால 450 எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். செம்ம சூப்பராக இருக்கும் நன்னாரி பால் ஷர்பத். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது கூடவே சப்ஜா விதைகள் எடுத்துக்கிட்டேன். ஸோ நோன்பு வந்து நம்ம இப்போ வைக்கிறதுனால கண்டிப்பாக சாதாரணமாகவே நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ சப்ஜா விதை, பிசின், சியா சீட்ஸ், இசப்கோல் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி சம்மரில் உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.